கம்ப்யூட்டர் புரோகிராமிங்கை கற்றுக்கொள்ள விஸ்டம் லாஜிக்ஸ் சேனலுக்கு வந்திருக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும் மாணவர்களும் புதிதாக புரோகிராமிங் கற்றுக்கொள்பவர்களும் எளிமையான முறையில் புரோகிராமிங் கற்றுக்கொள்வதற்கு நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோக்கள் மூலமாக பயிற்சி அளிச்சுக்கிட்டு வர்றோம். இதுக்கு முந்தைய வீடியோவில் லூப்பிங்னா என்ன, ஃபார் லூப்னா என்ன, ஒயில் லூப்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி முந்தைய வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீரீஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லூப்பில் ரெண்டு வகையான டைப் நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத போன வீடியோவில் பார்த்தோம். என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப்பில் உள்ள ஃபார் லூப்பையும் ஒயில் லூப்பையும் போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்னா என்ன, அதில் உள்ள டூ ஒயில் லூப்பு எப்படி வேலை செய்யுது, நம்ம வாழ்க்கையில் எப்படி அதை யூஸ் பண்ணுறோம், ரிப்பீட் அண்டல் லூப்புன்னா என்ன, அது எப்படி நம்ம வாழ்க்கையில் யூஸ் ஆகுது, அதை வச்சு எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்ப்போம். எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்பில் என்ன செய்வோம் அப்படின்னா, லூப்பில் உள்ள கோடை ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு, அதாவது அந்த பாடி ஆஃப் த லூப் அதை ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம்னா கண்டிஷன் செக் பண்ணுவோம். எதுக்காக அந்த கண்டிஷன் செக் பண்ணுறோம்னா, இந்த லூப்பை திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணணுமா இல்லை அந்த லூப்பை விட்டு வெளியே ஆகணுமா அப்படிங்கிறத இந்த கண்டிஷனில் நம்ம செக் பண்ணுவோம். இந்த கண்டிஷன் திரும்ப செய்யணும் அப்படின்னா இந்த லூப் மறுபடியும் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை, முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கண்டிஷனை விட்டு லூப் வெளியாகிடும். இதுக்கு பேர் எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்பு. ஸோ எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்பில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கண்டிஷன் இஸ் டெஸ்டட் அட் த எண்ட் ஆஃப் த லூப் பாடி அப்படிங்கிறது தான் எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்பு. என்ட்ரி கண்ட்ரோல் லூப்பில் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் கோடை உள்ளே எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்பில் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த கோடு எக்ஸிக்யூட் பண்ணிடுறதுனால நம்ம லூப்பில் உள்ள பாடி அட்லீஸ்ட் ஒரு டைமாவது எக்ஸிக்யூட் ஆகிடும். இது என்ட்ரி கண்ட்ரோல் லூப்பில் எக்ஸிக்யூட் ஆகாது. காரணம், ஆரம்பத்திலேயே நம்ம கண்டிஷனை செக் பண்ணிடுறதுனால அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாவிட்டால் ஒரு தடவை கூட இந்த என்ட்ரி கண்ட்ரோல் லூப்பில் உள்ள பாடி எக்ஸிக்யூட் ஆகாது. ஆனால் எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்பில் ஒரு தடவையேனும் நம்ம அந்த பாடி எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ எப்போல்லாம் நமக்கு ஒரு தடவையாச்சும் இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகணும், அதுக்கப்புறம் நம்ம அந்த கண்டிஷனை செக் பண்ணி மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணுறதா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்பை தான் யூஸ் பண்ணுவோம். டூ ஒயில் லூப்னா என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டூ ஒயில் லூப்போட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, டூ அப்படிங்கிறது இந்த சின்டாக்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அதுக்குள்ளே இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். என்ன மீனிங்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். எது வரைக்கும்னா இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த டூ ஒயிலோட சின்டாக்ஸு. அதான் இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்த்துட்ருக்கோம். டூ ஒயில் லூப்போட டயக்ராம் இங்கே பார்க்குறோம். இதில் இந்த கோடு ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகுது. இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆன பிறகு அடுத்தது கண்டிஷன் செக் பண்ணுறோம். இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா திரும்ப இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும், திரும்ப இந்த கண்டிஷனுக்கு வரும். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனால் திரும்ப இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும். இப்படியே இந்த கோடு திரும்ப 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 ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ இந்த லூப்புக்கு வெளியில் உள்ள கோடுக்கு கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ப்ரோக்ராம் அதுக்கப்புறம் உள்ள கோடெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணும். நம்ம அன்றாட செய்யக்கூடிய வேலையில் ஒரு சாம்பிள் எடுத்துக்கிட்டு அதை டூ ஒயில் லூப் அல்காரிதமாக எழுதி பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் பிடி அப்படின்னு நம்மக்கிட்ட யாராவது சொன்னாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்னா, பாத்திரத்தை எடுத்து ஒரு கைப்பம்புக்கு கீழே வைப்போம். கைப்பம்புக்கு கீழே அந்த பாத்திரத்தை வச்சுட்டு அந்த கைப்பம்பை நம்ம அடிப்போம். அடித்தோம்னா இந்த கைப்பம்பை அடிக்க அடிக்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நிறையும். சில சமயம் பாத்திரம் சின்னதாக இருந்தால் ஒரு தடவை அடித்தாலே நிறைஞ்சிரும். சில பாத்திரம் 2 தடவை அடித்தா நிறையும். சில பாத்திரம் பல தடவை அடிக்க வேண்டியிருக்கும். ஸோ அப்போ இங்கே பாத்திரம் நிறைஞ்சிருச்சுன்னா நம்ம கைப்பம்பு அடிக்கிறத நிறுத்திடுவோம். இதை நம்ம டூ ஒயில் லூப்புன்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பாத்திரத்தை வச்சுட்டு இந்த லூப்புக்குள்ளே நுழையிறோம். லூப்புக்குள்ளே கண்ட்ரோல் நுழையுது, கைப்பம்பை அடிக்கிறோம். கைப்பம்பை அடிச்சுட்டு அடுத்தது நிரம்பவில்லையா அப்படின்னு பார்க்குறோம். நிரம்பவில்லை அப்படின்னா திரும்ப கைப்பம்பை அடிக்கிறோம். இப்போது முதல் தடவை கைப்பம்பை அடித்து நிரம்பிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆகிடும். ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா இந்த லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். முதல் தடவையே இது நிறையலைன்னா திரும்ப இந்த டூ ஒயில் ரிப்பீட் ஆகும். எது வரைக்கும் ரிப்பீட் ஆகும்னா இந்த ஒயில் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும்.
இன்னும் நிரம்பவில்லை அப்படிங்கிறது ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் இந்த லூப்பு திரும்ப 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 எக்ஸிக்யூட் ஆகும். எப்போ இந்த லூப்பை விட்டு வெளியில் வரும்னா, நிரம்பவில்லை எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ, இந்த கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ இந்த லூப்பை விட்டு கண்ட்ரோல் வெளியில் வந்துடும். நிரம்பவில்லை ஃபால்ஸ்னா என்ன மீனிங்னா, நிரம்பிடுச்சுன்னு அர்த்தம். நிரம்பிடுச்சுன்னா இந்த கைப்பம்பை அடிக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் வந்து ஒயிலை விட்டு வெளியில் வந்துடும். அல்காரிதத்தை நான் டயக்ராமில் போட்டிருக்கேன் பாருங்கள். முதல்ல என்ன செய்வோம்னா, பாத்திரத்தை பம்பு கீழே வைப்போம். இப்போ கைப்பம்பை முதல்ல அடிப்போம். இது பாருங்கள், இது ஒரு லூப்பு. லூப்பில் இது வந்து லூப்போட பாடி, இது வந்து லூப்போட கண்டிஷன். ஃபஸ்ட்டு பாடி எக்ஸிக்யூட் ஆகுது, கைப்பம்பு ஃபஸ்ட்டு அடிப்போம். கைப்பம்பை ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு அப்புறமா தான் கண்டிஷன் செக் பண்ணுறோம். நிரம்பவில்லையா? ஆமாம் நிரம்பவில்லை அப்படின்னா திரும்ப கைப்பம்பை அடிக்கணும். திரும்ப செக் பண்ணுறோம், நிரம்பவில்லையா? ஆமாம் நிரம்பவில்லை தான். அப்போ திரும்ப கைப்பம்பை அடிக்கிறோம். அப்போ இந்த கண்டிஷன் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, கைப்பம்பை அடிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி ஆகும். ஆனால் நம்ம அது மாதிரி செய்கிறதில்ல. நம்ம நிரம்பிடுச்சுன்னா அடிச்சுட்டு இருந்தோம்னா, என்னப்பா நிரம்பியும் அடிச்சிட்டு இருக்கியே அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன செக் பண்ணுவோம்னா, நிரம்பிடுச்சுன்னா அடிக்கக்கூடாது, நிரம்பலன்னா அடிக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் நம்ம செக் பண்ணி நம்ம லைஃப்பில் ஒரு கைப்பம்பை யூஸ் பண்ணி பாத்திரத்தில் தண்ணீர் பிடிக்கிறோம். நம்ம இதை அப்படியே ப்ரோக்ராமாக மாற்றணும்னா டூ வைல் லூப்பை தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம செய்கிற எந்தெந்த வேலையெல்லாம் டூ வைல் லூப்பை யூஸ் பண்ணி ப்ரோக்ராமாக மாற்றலாம் அப்படின்னா, நம்ம கடைக்கு போயிட்டு ட்ரெஸ் எடுத்து காட்ட சொல்லுவோம். அவங்க ட்ரெஸ் எடுத்து காட்டுவாங்க, நம்ம பார்ப்போம், பிடிச்சிருக்கா பிடிக்கல. அப்போது இது பிடிக்கலைங்க, வேறு ட்ரெஸ்ஸை காட்டுங்க அப்படிம்போம். வேறு ட்ரெஸ் எடுத்து காட்டுவாங்க, அதுவும் பிடிக்கலைங்க, இன்னொன்று காட்டுவாங்க, செக் பண்ணுவோம் பிடிச்சிருக்கான்னு. அதுவும் பிடிக்கலன்னா அடுத்தது எடுத்து காட்டுவோம். ஸோ இப்படியே நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு கிடைக்கும் வரை ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக பார்ப்போம் இல்லையா? இது வந்து டூ வைல். ஃபஸ்ட்டு ஒரு சட்டையை பார்க்குறோம், அதுக்கப்புறம் தான் முடிவு எடுக்கிறோம் பிடிச்சிருக்கா இல்லையான்னு. பிடிக்கலைன்னா இன்னொரு சட்டையை பார்க்குறோம். அப்போது இங்கே வந்து டூ வைல். ஃபஸ்ட்டு சட்டையை பார்த்துட்டு அப்புறம் தான் கண்டிஷன் செக் பண்ணுறோம் பிடிச்சிருக்கா இல்லையான்னு. ஸோ இது வந்து டூ வைல். அடுத்த எக்ஸாம்பிள், தண்ணீர் கிடைக்கும் வரை கிணறு வெட்டுதல். நம்ம கிணறு வெட்ட ஆரம்பிக்கிறோம்னா எடுத்தோடனே தண்ணீர் இருக்கான்னு பார்த்துட்டு கிணறு வெட்ட மாட்டோம். தண்ணீர் தேவைங்கிறதுக்காக தான் கிணறு வெட்டுவோம். அப்போது தோண்டிக்கிட்டே இரு, எது வரைக்கும் தோண்டணும்? தண்ணீர் கிடைக்கிற வரையும். அப்போ ஃபஸ்ட்டு தோண்டணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவோம். தோண்டிக்கிட்டு இருக்கும் பொழுது செக் பண்ணுவோம். ஒவ்வொரு தடவை தோண்டும் போதும் செக் பண்ணுவோம். இந்த தண்ணீர் கிடைச்சிருச்சா, தண்ணீர் வந்துருச்சா, நிறுத்திடலாமா அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ நம்ம திரும்ப திரும்ப அந்த தண்ணீர் கிடைக்கும் வரை பள்ளம் தோண்டிக்கிட்டே போவோம். ஸோ இங்கே வந்து டூ வைல் லூப். ஃபஸ்ட்டு பள்ளம் தோன்றது, அப்புறமா தண்ணீர் கிடைச்சிருச்சா அப்படிங்கிறது செக் பண்ணுறது. அடுத்தது பாருங்கள், பொருள் கிடைக்கும் வரை தேடுதல். முதல்ல தேட ஆரம்பிக்கணும். பொருள் கிடைச்சிருச்சுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நிறுத்திடுவோம். முதல்ல தேட ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் தான் பொருள் கிடைச்சிச்சா இல்லையான்னு நமக்கு தெரியும். பொருள் கிடைக்கலன்னா மறுபடியும் தேடுவோம். பொருள் கிடைக்கிற வரைக்கும் தேடிக்கிட்டே இருப்போம். இப்போ தேடுதல் அப்படிங்கிறது டாஸ்க்கு. அந்த டாஸ்க் எது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும்னா பொருள் கிடைக்கும் வரை. இது டூ வைல் லூப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மனப்பாடம் ஆகும் வரை படித்தல். ஃபஸ்ட்டு ஒரு தடவையாச்சும் படிப்போம். சில பேருக்கு ஒரு தடவையிலேயே மனப்பாடம் ஆகிடும். ஒரு தடவை படித்து மனப்பாடம் ஆகிடுச்சுன்னா அதோட அந்த வேலையை முடிச்சிடுவோம். சில பேருக்கு 4 தடவை படித்தாதான் மனப்பாடம் ஆகும்னா அவங்க திரும்ப திரும்ப ஒரு தடவை படிப்பாங்க, மனப்பாடம் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுவாங்க, இல்லை மறுபடியும் படிப்பாங்க. இப்போ படிக்கிறது ஃபஸ்ட்டு நடக்குது, அதாவது லூப்போட பாடி. அப்புறமா கண்டிஷன் செக் பண்ணுறாங்க, மனப்பாடம் ஆகிடுச்சா இல்லையான்னு. ஸோ இங்கே வந்து டூ வைல் லூப்பாக இந்த அல்காரிதத்தை மாற்றலாம். அடுத்தது, நம்ம கையில் ஒரு பேப்பர் அல்லது ஏதாவது ஒரு இன்விடேஷன், ஒரு பத்திரிக்கை இருக்குதுன்னா அது தீரும் வரை விநியோகிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு பத்திரிக்கை எடுத்து கொடுக்கணும். இப்படியே பத்திரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம என்ன செக் பண்ணோம்னா, கையில் பத்திரிக்கை மிச்சம் இருக்கா, மீதம் இருக்கான்னு பார்ப்போம். மீதம் இருந்தால் மறுபடியும் விநியோகிப்போம், இல்லைன்னா விநியோகிக்கிறத நிறுத்திடுவோம். அப்போ விநியோகிக்கிறத நிறுத்தணும்னா முதல்ல விநியோகிக்க ஆரம்பிக்கணும். அப்போது இதுதான் வந்து டூ வைல் லூப். அடுத்தது, அவுட் ஆகும் வரை விளையாடுதல். நம்ம எடுத்தோடனே அவுட் ஆகிட்டோமா, விளையாடணுமான்னு செக் பண்ண போகிறதில்ல, எடுத்தோடனே விளையாட தான் ஆரம்பிப்போம். ஸோ இது வந்து டாஸ்க்கு, இது வந்து லூப்போட பாடி. விளையாடிக்கிட்டே இருப்போம், இது வரைக்கும் விளையாடுவோம், அவுட் ஆகிற வரைக்கும். அப்போ நம்ம செக் பண்ணுறோம், நம்ம அவுட் ஆகிட்டோமா இல்லையா. அவுட் ஆகியும் விளையாண்டோம்னா எல்லாம் கேட்பாங்க, ஏன்ப்பா அவுட் ஆகிட்டேன் இன்னும் ஏன் விளையாண்டுட்டு இருக்கான்னு கேட்பாங்க இல்லையா. ஸோ அப்போ நம்ம எது வரைக்கும் விளையாடுவோம்னா, நம்ம அவுட் ஆகும் வரை விளையாடு. அவுட் ஆகிட்டியா, இல்லை, அப்போ விளையாடு. அவுட் ஆகிட்டியா, இல்லை, திரும்ப விளையாடு. அவுட் ஆகிட்டியா, ஆமாம் அவுட் ஆகிட்ட, அப்போ விளையாடாது, வெளியில் போவோம். அப்போ இதுதான் வந்து டூ வைல் லூப்போட ஒரு சிச்சுவேஷன். வைலில் 3வது வெரைட்டி. முதல் வெரைட்டி பார்த்தீங்கன்னா வைல் லூப்பு, 2வது வெரைட்டி டூ வைல் லூப்பு, 3வது வெரைட்டி ரிப்பீட் அன்டில் லூப். டூ வைல் லூப்பும் ரிப்பீட் அன்டில் லூப்பும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். ஆனால் ரிப்பீட் அன்டில் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ட்ரூ ஆகும் வரை இந்த லூப்பு எக்ஸிக்யூட் ஆகும். டூ வைலில் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும் வரை லூப்பி ரிப்பீட் ஆகும். ரிப்பீட் அன்டில் கண்டிஷன் ட்ரூவாக மாறும் வரை,
அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த ரிப்பீட் அன்டில் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் எப்போ ட்ரூ ஆயிடுச்சோ அப்போ இந்த லூப் விட்டு வெளியில் வந்துடும். இதுவே டூ வைல்ல லூப் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிட்டா லூப் விட்டு வெளியில் வந்துடும். இதுதான் டூ வைலுக்கும் ரிப்பீட் அன்டிலுக்கும் உள்ள வித்தியாசம். ஃபஸ்ட்டு பாடி எக்ஸிக்யூட் ஆகுது, அப்புறமா கண்டிஷன் செக் பண்ணுறோம். இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் திரும்ப லூப் எக்ஸிக்யூட் ஆகும். திரும்ப கண்டிஷன் செக் பண்ணுறோம். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். திரும்ப செக் பண்ணுறோம். கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சு. இப்போ ட்ரூ ஆகிட்டால் நம்ம இந்த லூப் விட்டு வெளியில் வந்துடுவோம். அதே தான் இங்கே அல்காரிதமாக எழுதியிருக்கிறேன். ரிப்பீட் அன்டில் யூஸ் பண்ணி பாத்திரத்தில் தண்ணீர் பிடிக்கிறது. இங்கே என்ன செக் பண்ணுறோம்னா நிரம்பி விட்டதா அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி உள்ளதில் நிரம்பவில்லையா அப்படின்னு பார்த்தோம். இங்கே நிரம்பி விட்டதா. அப்போ முதல் தடவை அடிக்கும்போது நிரம்பி விட்டதான்னு பார்க்குறோம், இல்லை. அப்போ இல்லைன்னா திரும்ப அடிக்கிறோம். அப்போ நிரம்பி விட்டதான்னு பார்க்குறோம், இல்லை. திரும்ப அடிக்கிறோம். நிரம்பி விட்டதான்னு பார்க்குறோம், ஆமாம் நிரம்பி விட்டது. இப்போ கண்டிஷன் ட்ரூ ஆகிவிட்டது. அப்போ அந்த லூப் விட்டு வெளியில் வந்துடுவோம். இதுதான் வந்து ரிப்பீட் அன்டில். ரிப்பீட் அன்டில் ஒரு லூப் எது வரைக்கும் ரிப்பீட் ஆகும்னா அந்த அன்டிலுக்கு பக்கத்தில் உள்ள இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிவிட்டால் அந்த லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். ஃபால்ஸாக இருந்தால் அந்த லூப்பு திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகும். அதே தான் இங்கே டயக்ராமில் கொடுத்துருக்கேன். இந்த டயக்ராமை பார்த்துக்கங்க. அடுத்தது நம்ம அன்றாட பணிகளில் ரிப்பீட் அன்டில் லூப் எங்கெங்கெல்லாம் பயன்படுதுன்னா டூ வைல் லூப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில் எங்கே பொருத்தி பார்க்க முடியுமோ அதே இடத்துல ரிப்பீட் அன்டில் லூப்பையும் பொருத்தி பார்க்க முடியும். அதனால் ரிப்பீட் அன்டில் லூப்பும் டூ வைல் லூப்பும் ஒரே மாதிரி சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது நம்ம லூப்பில் சில சமயத்தில் அந்த இட்ரேஷனை விட்டு வெளியில் வரணுமா, லூப் விட்டு வெளியில் வரணுமாங்கிற சில முடிவு எடுக்கிற மாதிரி ஒரு தேவை இருக்கும். அந்த இடத்துல அந்த லூப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பிரேக்குங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகுது. இந்த பிரேக்குங்கிற ஸ்டேட்மெண்ட் இந்த லூப்புக்கு பாடியில் இருக்கும். இந்த பிரேக்குன்னா என்ன அர்த்தம்னா பிரேக் டெர்மினேட் த ஹோல் லூப் அண்ட் கோ டு த ஸ்டேட்மெண்ட் ஆஃப்டர் லூப். பிரேக்னா என்ன மீனிங்னா பிரேக் வந்து அந்த லூப்பை பிரேக் பண்ணிவிட்டு லூப்புக்கு வெளியில் கண்ட்ரோலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். இதுதான் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட்டோட யூசேஜ். அதாவது நம்ம வந்து ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் லூப்பை திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணுவோம். நமக்கு ஏதோ சூழ்நிலையில் இந்த லூப் முடிச்சுட்டு வெளியில் போயிடணும் அப்படின்னு நினைப்போம். அப்போ அந்த இடத்துல வந்து பிரேக்குங்கிற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ தண்ணீர் வரலையா, இப்போ கைப்பம்பு அடிக்கிறோம், தண்ணீர் வரலையா, அப்போ அடிக்கிறது நிறுத்தின்னு சொல்லிட்டு வெளில போயிடும். ஸோ இது வந்து பிரேக். இங்கே வந்து பிரேக்குங்கிற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். பிரேக்குங்கிற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணால் நம்ம இந்த லூப் விட்டு வெளியில் வந்துடும். அதான் இங்கே செக் பண்ணுறோம். இந்த பாருங்கள், இந்த அல்காரிதத்தில் இதுக்கு முன்னாடி உள்ள டூ வைல் எக்ஸாம்பிளில் இந்த இஃப் பார்ட் இல்லை. அதாவது கைப்பம்பை அடிக்கிறோம், தண்ணீர் நிரம்பவில்லையா அப்படின்னு பார்க்குறோம், ஆமாம். அப்போ திரும்ப அடிக்கிறோம், ஆனால் தண்ணீர் வரலன்னா திரும்ப திரும்ப லூப்பில் போய் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருப்போமா? இந்த லூப்பு சாட்டிஸ்ஃபை ஆகவே ஆகாது. ஏன்னா கைப்பம்பு அடிக்கிறோம், தண்ணீர் வரல, நிரம்பவும் ஆகாது, திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ இது வந்து எண்ட்லெஸ் லூப் ஆகிடும். இப்போ எண்ட்லெஸ் லூப் ஆகாமல் தடுக்கிறதுக்கு தான் நம்ம இங்கே ஒரு சேஃப்டி கண்டிஷன் செக் பண்ணுறோம். தண்ணீர் வரலையான்னு செக் பண்ணுவோம். தண்ணீர் வரலன்னா கைப்பம்பு அடிக்கிறதுல பிரயோஜனம் இல்லைங்கிறதுனால பிரேக்குங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். தண்ணீர் வரலன்னா இந்த லூப்பை விட்டு வெளியில் போயிடு அப்படின்னு. அப்போது இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா என்ன ஆகும்னா நம்ம கைப்பம்பு அடிப்போம், நிரம்பவில்லையான்னு செக் பண்ணுவோம், ஆமாம் நிரம்பலை, திரும்ப கைப்பம்பு அடிப்போம், நிரம்பவில்லையான்னு செக் பண்ணுவோம், ஆமாம் நிரம்பவில்லை, திரும்ப அடிப்போம். இப்படி அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா இது ஒரு நாள் முழுக்க நம்ம அடிச்சுட்டு நிற்கிற மாதிரி ஆகிடும். கைப்பம்பில் தண்ணியாக வரல, ஏன்பா தேவையில்லாமல் அடிச்சு நிற்கிது, அதான் தண்ணீர் வரல, அந்தானே போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்படி தண்ணீர் வரலன்னா நம்ம அல்காரிதத்தை பிரேக் பண்ணுறதுக்கு இங்கே இந்த கண்டிஷன் செக் பண்ணி பிரேக்குங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இந்த லூப் போட்டு வெளியில் வந்துடலாம். அதுதான் இந்த டயக்ராமில் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அந்த லூப்புக்குள்ளே இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பேர் கண்டினியூ. கண்டினியூ என்ன செய்யும்னா இந்த லூப்பை விட்டு பிரேக் ஆகி வெளியில் வராது, ஒரு இட்டரேஷனை விட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த இட்டரேஷனுக்கு ஜம்ப் ஆகிடும். இதுதான் வந்து கண்டினியூ. பிரேக்குன்னா டோட்டல் லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். ஆனால் கண்டினியூனா இந்த இட்ரேஷன் இருக்கு இல்லையா, ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆகிற இடத்துல அந்த இட்ரேஷனை கண்டினியூ பண்ணாத, திரும்ப முதல்லேருந்து அடுத்த இட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து கண்டினியூங்கிற ஸ்டேட்மெண்ட்டோட பர்பஸு. டூ வைல் லூப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே அதே மாதிரி செக் பண்ணுறோம். கைப்பம்பை இயக்குறோம், தண்ணீர் வரலையா, மறுபடியும் கைப்பம்பை இயக்கு. ஏன்னா நிரம்பவில்லைங்கிறது செக் பண்ணுறது இங்கே பிரயோஜனம் இல்லை. அப்போ தண்ணீர் வரலையா, ஆமாம் தண்ணீர் வரல, அப்போ கண்டினியூ. மறுபடியும் இங்கே டூக்கு போயிடும், கைப்பம்பை இயக்கவும். தண்ணீர் வரலையா, ஆமாம் தண்ணீர் வரல, கண்டினியூ. திரும்ப டூக்கு போயிடும், கைப்பம்பை இயக்கவும். இப்போ தண்ணீர் வரவில்லையா அப்படிங்கிறது ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா தண்ணீர் வருதுன்னு அர்த்தம். அப்போ இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே போகாது. நிரம்பவில்லையா அப்படிங்கிறது இங்கே செக் பண்ணி திரும்ப இங்கே எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். ஸோ எப்போ தண்ணீர் வரலையோ அப்போ இந்த ஒயில் கண்டிஷனை போய் செக் பண்ணாது, அதாவது இந்த இட்ரேஷன் போகாது.
அடுத்த இட்ரேஷனுக்கு ஸ்கிப் ஆகி மறுபடியும் முதல்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். இதுதான் வந்து கண்டினியூவோட பர்பஸ். அடுத்தது இங்கே ஒரே ஸ்க்ரீனில் 3 வகையான வைல் லூப்போட டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இங்கே 3த்தையும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கே வைல் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் கண்டிஷனை எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு போட்டிருக்கோம். முதல் தடவை இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா லூப் எக்ஸிக்யூட் ஆகாது, வெளியில் போயிடும். இப்போ இது வந்து என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப்பு. டூ வைல் லூப்னா என்ன அர்த்தம்னா, இங்கே டூ எக்ஸிக்யூட் ஸ்டேட்மெண்ட் வைல் கண்டிஷன் இஸ் ட்ரூ. இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண எது வரைக்கும்னா இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் கண்டிஷன் இருக்குது. அப்போது இங்கே ஒரு தடவையாச்சும் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடும். அந்த எக்ஸிக்யூட் ஆகிட்டு அடுத்தது கண்டிஷனுக்கு போகுது. அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் திரும்ப அந்த எக்ஸிக்யூட் ஆகுது லூப்பு. ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா இந்த லூப் விட்டு கண்ட்ரோல் வெளியில் போயிடும். இதுதான் வந்து வைலுக்கும் டூ வைலுக்கும் உள்ள வித்தியாசம். ரிப்பீட் அன்டில்னா இந்த டூ வைலுக்கும் ரிப்பீட் அன்டிலுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம், இங்கே ட்ரூவாக இருந்தால் இந்த லூப்பு திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகும். அதே சமயத்தில் ரிப்பீட் அன்டில் ஃபால்ஸாக இருந்தால் இந்த லூப்பை திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டூ வைல் அப்படின்னா கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இருக்கும் வரை நீ இந்த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். இங்கே ரிப்பீட் அன்டில் இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும் வரை இந்த லூப்பை திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். இந்த ரிப்பீட் அன்டில் எப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடுதோ அப்போ இந்த லூப் விட்டு கண்ட்ரோல் வெளியில் வந்துடும். டூ வைல் லூப்பில் இந்த கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ இந்த லூப் விட்டு வெளியில் வந்துடும். வைல் லூப் அப்படிங்கிறது என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப்பு. டூ வைலும் ரிப்பீட் அன்டிலும் எக்ஸிட் கண்ட்ரோல்டு லூப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள பல தகவல்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் ப்ரோக்ராமராக வாழ்த்துக்கள். நன்றி.